இப்போது வண்டியில் இருக்கிற பெட்ரோலை ஃபுல்லுமே ட்ரைன் பண்ணுங்க. ஓசை பிடிங்கிட்டேன் ஏற்கனவே. மேலே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது. இப்போ 6 லிட்டர் பக்கமாக வந்துருச்சு. மொத்தமாகவே 1.5 லிட்டர் தான் இருக்கும் மெயினில். ஃபுல்லுமே ட்ரைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பைபாஸ் ரோடு போகிற வரைக்கும் கொஞ்சம் பெட்ரோல் மட்டும் வச்சுட்டு மீதி நம்ம இது வந்து 1 லிட்ரு எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாங்க. வண்டியில் பெட்ரோலை ஃபுல்லுமே ட்ரைன் பண்ணிட்டோம். மொத்தமாக 1 லிட்ரு 200 ml வந்துச்சு. அந்த 200 ml வந்து நமக்கு தேவையில்லைங்க. மறுபடியும் அந்த 200 ml வண்டியில் ஊற்றிடலாம். அந்த 200 ml வந்து பத்தாது. போகிற வழியில் செல் பெட்ரோல் பங்கு, பாரத் பெட்ரோல் பங்கு இருக்குது. அந்த பெட்ரோல் பங்கில் ஒரு 30 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. பெட்ரோல் அடிச்சுட்டு அவங்ககிட்ட 1 லிட்டர் பாட்டில் கேட்போம். 1 லிட்டர் பாட்டில் எதுக்கு நம்ம மறுபடியும் பெட்ரோல் கேட்குறோம் அப்படின்னா, 1 லிட்டர் மைலேஜ் பார்த்தாட்டி அதுக்கடுத்து டேங்க் வந்து எம்டியாக தானே இருக்கும். அங்கேருந்து கொண்டு வர முடியாதுல வண்டியை. அதனால் இந்த 1 லிட்டரை ஊற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவோம். சப்போஸ் இவங்க 2 பங்க்லேயும் நம்ம பெட்ரோல் தரல அப்படின்னா, அங்கே ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பங்கில் போய்ட்டு 1 லிட்டர் பாட்டில் பெட்ரோல் கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். டைம் வந்து இப்போ 11 மணி ஆயிடுச்சு. ஃபைனலி பெட்ரோல் பங்கில் போய் 1 லிட்டர் பெட்ரோல் பிடிச்சாச்சு. கரெக்டாக 101 ரூபா 27 காசு வந்துச்சுங்க. இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஹைவேக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹைவேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஹைவேவோட சர்வீஸ் ரோட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு பக்குன்னே இருந்துச்சு. வண்டி எங்கிட்டாச்சும் வரவில்லை நின்று போயிருமோ அப்படின்ட்டு. நானும் கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணேன். 150 ml 200 ml பக்கமாக இருக்கும். கண்டிப்பாக மைலேஜ் வந்து 10 கிலோமீட்டராச்சும் கண்டிப்பாக தந்துடும். இங்கே ஒரு பச்சை கலர் காமிக்குது இல்லைங்க, அந்த பச்சை கலருக்குள்ளே போச்சுன்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எங்கேயும் நிற்கல. ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்க் போனேன். அங்கே 1 லிட்டர் பெட்ரோல் பாட்டிலில் கேட்டேன், தர முடியாதுன்ட்டாங்க. பாரத்தில் போனேன், அங்கேயும் தர முடியாதுன்ட்டாங்க. ஹச்பியில் தருவாங்க அங்கே போக அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. சரி ஓகே, ஹச்பிக்கு நான் போனேன். ஹச்பியில் கரெக்டாக 1 லிட்டர் அடித்தாருங்க. ஹைவேக்கு வந்தாச்சு. நம்ம எப்படி மைலேஜை கால்குலேட் பண்ண போகிறோம்னா, நார்மலாக எப்பயுமே நம்ம ஓட்டுவோம்ல, ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோன்னா கண்டிப்பாக மினிமம் 50 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்குள்ளே நான் போவேன். அப்படி தான் நான் வண்டி ஓட்ட போகிறேன். இந்த க்ரீன் கலரில் அப்பப்போ கொஞ்சம் தூரம் போவேன். எப்போ போவேன்னா டிராஃபிக் டைமில் போவேன். டிராஃபிக் இல்லாத போது கொஞ்சம் வேகமாக தான் போய் ஆகணும். ஏன்னா எல்லோரும் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் அந்த இடத்துல முள்ள போக முடியாது இல்லையா. அதனால் ரொம்ப வேகமாகலாம் போயில மைலேஜ் செக் பண்ண போகிறதில்ல. ஒரு ஆவரேஜாக மீடியமாக தான் பண்ண போகிறோம். எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சுசுக்கி ஸ்லிங்ஷாட்டை வந்து 70 கிலோமீட்டர் மைலேஜ் தரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது 70 கிலோமீட்டர் எப்படின்னா, அந்த க்ரீன் கலரு கோடு இருக்குல்ல, அதுக்குள்ளே ஓட்டினா வரும். அதுக்கு மேலே ஓட்டினா வராது. பார்க்குறேன். டைம் வந்து இப்போது கரெக்டாக 12 மணி ஆக போகுது. நான் 5 நிமிஷம் தாங்க தேவைப்படுது 12 மணிக்கு. சரி ஓகே, கிளம்புவோமா. 70 கிலோமீட்டர்னா ஐயோ அதுவே போகுமே, 1.5 மணி நேரம் பக்கமா. 14 கிலோமீட்டர் வந்துட்டுங்க. இன்னும் பெட்ரோல் காலியாகாமல் இருக்குது. 150 ml இவ்வளோ தூரமாக ஓடும். என்னடா அது எனக்கு அந்த சோதனை. வேகமாக இருக்குவோமா. போய் ஜர்க் ஆக மாட்டேங்குது. ஹைவேனாலே கொஞ்சம் கூட தான் கிடைக்கும். இருந்தாலும் 150 ml 5 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வருது. இந்த லாரிக்கு எத்தனை டயர் பாரு, அட்டைப்பூச்சி காலாட்டம் வரிசையாக நல்லா கருன்னு இருக்குது. அதுவும் நல்லா சரியான தாங்க போயிட்டுருக்கு. ஹைவேயில் மட்டும் இந்த வண்டியை விட்டால் சின்ட்ராஸை கையில் பிடிக்க ஆளே இல்லை. ஓ, இந்த வீடியோ லாங்காக தாங்க வர போகுது. டக்குன்னு முடிய மாட்டேங்குது. வேகமாக போவோமா. 60 போகிறேன். ஓகே 70 போகிறேன். வண்டி ஒருன்னு கட்டினா தான் நல்ல பெட்ரோல் இழுக்கும். என்னங்க பெட்ரோல் மறுபடியும் தீர மாட்டேங்குது. நல்லா பால் மாடு மாதிரி பெட்ரோல் அடக்கி உள்ளே வச்சுருந்துருக்குமோ. நான் வேறு உங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ காமிக்காமல் விட்டுட்டேன். நான் பாட்டு கொண்டு போய் ஊற்றிட்டேங்க. நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். வேண்டாம், குறுக்க அப்படி போகிறான் கௌசிக். ஒரு இண்டிகேட்டர் போடாமல் பின்னாடி டேஞ்சர் லைட் எரியாமல். இந்த வண்டி ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக 20 கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கும். நேரம் எங்கடா போய் பாட்டில் தடவுது. நான் வேறு கையில் காசு இல்லாமல் இருக்கேன். மொத்தமாக 500 தான் இருந்துச்சு. அதில் 200 சாப்பாட்டுக்கு, 100 அந்த பெட்ரோலுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 150 250 தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டான்.
அவங்களும் 10 கிலோமீட்டரில் வந்து நின்றுவோம் நினச்சாங்க. நிற்கல. அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கிடக்கு. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கிடைக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மூடியை காணோம். இந்த பாட்டில் நல்லா இருக்குது, மூடியும் இருக்குது. ஆனால் என்ன ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கே. கைக்குள்ள வேறு தண்ணி இல்லை. என்னடா பண்ணுறது எனக்கு வந்த சோதனை. எவ்வளோ டஸ்ட்டு. நேரத்துக்கு எங்கடா போய் ஏற்கலுவேன். தோம்பி பையிலே இப்படி பள்ளி வாங்கிட்டிய வண்டி. நான் டக்குன்னு விளாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறிய நீ. இந்த வண்டியில் டேங்கிலிருந்து ஒரு டப்பாக்கு பெட்ரோல் வரும் இல்லைங்க, அதுலேருந்து மறுபடியும் கார்பரேட்டருக்கு போக முடியல. அந்த டப்பாவில் மட்டுமே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது மட்டுமே 2 கிலோமீட்டர் போகும். ஓகே, களத்தில் இறங்கிற வேண்டி தான். உங்களுக்கு எப்படியும் வியூ பிளாக் கலரில் தான் தெரியும். ஏன்னா எனக்கே இங்கே இருட்டாக தான் தெரியுது. இன்ஜின் ரொம்ப ஹீட்டாக இருக்கே. வண்டி இப்போ ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சுங்க. இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே மறுபடியும் சொட்டு சொட்டு ஊற்றுட்டு இவங்க கனெக்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ அப்பா, இதுவே 350 மில்லி வர மாட்டேங்குது. 2 லாரி போச்சுங்க. ஃபுல்லாக டஸ்ட்டு பறந்துருச்சு. எவ்வளோ பெட்ரோல் இருக்குது பாருங்கள். என்னடா காலியாக எவ்வளோ காலியாகனு நானும் போயிட்டே இருந்திருப்பேன் கோயம்பேடு வரைக்கும் நேரம். சரி, ஓகே, இனிமேல் ஸ்டார்ட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்னடா காலை கொடுமை இந்த வண்டி. நான் பிளாக் எடுக்கிறது பிடிக்கலையோ இந்த வண்டிக்கு. என்னங்க அது மறுபடியும் போயிட்டே இருக்கு. நானும் டியூப் நல்லா ஆட்டி தான் மறுபடியும் சொல்லி விட்டேன். இருங்க, வேகமாக போவோம். டாப் ஸ்பீட் செட் பண்ணுவோம். டாப் ஸ்பீட் செட் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் பண்ணுறோம். ஜர்க்கே ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஜர்க்காகவே போயிட்டுருக்கு வேகமாக. லைட்டாக ஜர்க்கா வரான். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனால் ஃபுல்லாக கடையிடுவோம். வேறு 2 ஜோடியாக வருது. வரும் ஸ்குவாட் வண்டி ஆஃப் ஆக போகுதுங்க. அவ்வளோதான் ஆஃப் ஆயிடும். செத்துரு வேறு சாவ மாட்டிக்கிறான் பாரு. மறுபடியும் உசுறு அடிக்கிறான். முடிஞ்சுப்பா. ஐயோ, இறக்குது வேறு. இரு, இதை தான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன். காலியாக அவ்வளோதான்பா. போதுங்க. இவ்வளோ வேகம் போகிறானுங்க. போதுங்க. நம்ம இனிமேட்டு மறுபடியும் ஜக் பண்ண வேணாம். ஜக் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் ஃபுல்லுமே பெட்ரோல் இழுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் 1 லிட்டர் போட்டாலும் அப்புறம் வண்டி ஓடாது. ஒரு 1/2 hour 1 hourக்கு வண்டி படுக்க போட்டால் தான் மறுபடியும் பெட்ரோல் கீழே இருக்கும். அதனால் நம்ம இப்போயே 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. கரகரன்னு கற்றுது பேர் போடுற அடிக்கிறேன். முடிஞ்சுவா. பார்த்து ஓகே கத்தாதம்மா. இதான் சர்வீஸ் ரோட்டை வந்து தாராளமாக அடிச்சிருப்பேன். பாஸ் ரோட்டை அடிக்கணுமா? ஓகேங்க, இப்போ பெட்ரோல் எடுத்துக்கலாம். ஆமாம், ஆயுதம் 1 லிட்டரு. இதை கீழே சிந்தாமல் ஊற்றணும். இப்போ அதுதான் பெரிய வேலையே. அந்த அண்ணன் வேறு பெட்ரோலை முட்டை கொடுத்துட்டாரு ஒரேடியாக. ரெடி 1 2 3. ஐயோ, சிந்திருச்சு. சிந்தக்கூடாது நினச்சா சிந்திருச்சு. பெட்ரோல் பங்க்லேயே ஒரு 50 ml பக்கமாக சிந்திச்சு. இங்கேயும் சிந்திருச்சு. இந்த டப்பா கொஞ்சம் ஒடுக்குள்ள மாதிரி இருக்கா. இதிலே வந்து 20 ml பக்கமாக பெட்ரோல் போயிருக்கும்பா அப்படின்னாரு. கொஞ்சம் கீழேயும் சிந்திடுச்சு பெட்ரோல் பங்க்லே. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் சிந்திடுச்சு. மொத்தம் ஒரு 50 ml பக்கமாக 30 to 50 ml பக்கமாக கீழே சிந்திடுச்சிங்க. கொடுங்க, அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 17,848 கிலோமீட்டர் இருங்க. அது ஃபோட்டோ பிடிச்சி வச்சுப்போம். கேமராலேயும் எடுத்திருக்கேன், மொபைல்லையும் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க.
17,848 கிலோமீட்ரு 300 மீட்ரு ஓடி இருக்கு. இப்போலேருந்து தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளம்பலாமா? டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்துப்போம். 12:36 ஆயிடுச்சுங்க. எவ்வளோ டைம்குள்ளே முடிக்கலான்னு பார்ப்போம். டைம் வந்து இப்போது 12:50 ஆகுதுங்க. நம்ம 12:36 சொன்னோம். 14 நிமிஷம். இது வரைக்கும் கிலோமீட்ரு நம்ம 8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இங்கே ரவுண்டாக வருது. அந்த ரவுண்டாக சுற்றி மறுபடியும் நம்ம அந்த ரோட்டில் வளைஞ்சி கிளம்பிடலாங்க. அதிலேருந்து நம்ம முடிஞ்சால் செங்கல்பட்டு வரைக்கும் கூட போகலாம். இதுக்கு மேலே போக வேண்டாம். ஏன்னா இந்த இடம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தான் வந்திருக்கேன். நைட் டைமில் அதிகம் வந்ததில்லை. ஏன்னா இந்த சைடில் ஆர்டரே அதிகம் வந்ததில்லை. அதனால தான் தெரியாத இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மலையிறங்க. ரவுண்டாக மேலே போகுதா கீழே வருதான்னு தெரியலையாங்க. கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே தான் வருது. அங்கே ஒரு கார் போகுது. இல்லை, நம்ம இந்த ரோட்டில் இருந்து அந்த ரோட்டுக்கு தான் போக போகிறோம். இப்படியே போயிடலாமான்னு பார்த்தேன். நம்ம மைலேஜ் தானே டெஸ்ட் பண்ணுறோம். அதோட சுற்றிக்கிட்டே சொல்லி போயிட்டுருக்கிறேன். கேஜி சுற்றியாச்சு. அடுத்து மேலே ஏற போகிறோம். வேற மாதிரி நைட் டைமுங்க. தெரியாத இடத்துக்கு போக முடியாது. அதனால தான் நான் ஹைவேல எடுத்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பகல்னா பிரச்சனை இல்லை. நிலம் அரை நிலாவாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோட்டை பிடிச்சி செங்கல்பட்டு போகலாம். இந்த ரோடு எங்கே போகுதுன்னா வண்டலூர் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் ஜாயிண்ட் ஆகுது. இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் குறைஞ்சது ஒரு 35 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குங்க. இருங்க, நான் கரெக்டாக மேப் பற்றி சொல்லிடுறேன். கரெக்டாக 30 கிலோமீட்டர் இருக்குங்க. நானே ஓரமாக போயிட்டுருக்கேன். இவன் எவ்வளோ ஓரமாக வராமல் இருக்கலாம். ராபர்டிக் கோபால் அவ்வளோ இடம் இருக்குள்ள போக வேண்டியதானே. எனக்கு வேகமாக ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஆனால் போட்டின்னு வந்துட்டால் வேகமாக ஓட்டுவேன். நான் அந்த ஒரு வீராக்கியத்துக்கே வேகமாக ஓட்டுவேன். யார் சாமி அவர்? ஸ்டெப்னி டயர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டெப்னி வீலை சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு வண்டி பின்னாடியில். இருக்காங்க ஆட்டுறேன். என்னடா அது இரும்பு கலரில் ஏதோ மின்னுதேன்னு பார்க்குறேன். இங்கே தெரியுதா ரிம்மை மட்டும் போட்டுக்கிட்டு போகிறாரு. டயர் எங்கே? டயர் உள்ளே வச்சுருப்பாரோ டயர் டியூபியும். லாரிக்காரனே வேறு லெவல்னே. நீ இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதோ அதை பார்த்துட்டு தான் நான் புதுசாக வண்டி எடுக்கிறேன்ல, அந்த வண்டிக்கு எவ்வளோ மைலேஜில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு லிமிட்டான காசு இருக்கும். அந்த லிமிட்டான காசு இந்த வண்டிக்கு மெயின் செலவையும் பார்த்துட்டு பெட்ரோல் செலவையும் பார்த்துட்டு எண்ணெயும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கம்மின்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு, அதாவது இந்த வண்டிக்கும் நான் வாங்க போகிற வண்டிக்கும் மைலேஜ் டிஸ்டன்ஸ் அவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த வண்டி வேண்டாம். இப்போது டைம் 1:27 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம 32 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வண்டிக்கு டெஸ்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் 1 லிட்ரு போட்டதுலேருந்து 32 கிலோமீட்ரு. அதுக்கு முன்னாடி என் வீட்டிலிருந்து வரும்போது 5 கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கோம். மொத்தம் 50 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓடிருக்கு. இந்த வண்டி வந்துட்டு 100 கிலோமீட்டர் தான் நான் ஸ்டாப்பாக ஓட்ட முடியும். அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. பழைய வண்டினால நான் வந்து 50 கிலோமீட்டர் மட்டும் தான் வச்சுக்கிறேன். அதனால் இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா அந்த பிஸ்டன் இருக்குல்ல, மேலே போயிட்டு வரும். அதோட ரிங் பக்கமாக வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கண்டினியூவாக ஓட்ட முடியாது. கண்டினியூவாக ஓட்டினா அந்த சைடு வந்து டாட் ஆன மாதிரி ஆயிரும். டாட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த ஆயில் மேலே போக வண்டி அப்படியே சீஸ் ஆயிரும். அதனால தான் ஆர்டர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வண்டி ரெஸ்ட்டு வரும். அதே மாதிரி தான் நம்ம எப்பயும் ரெஸ்ட்டு தான் கொடுக்க போகிறோம். வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வெளிச்சமான இடத்துல உட்காந்துப்போம்.
வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தேள் பாம்புக்கு வந்துட போகுது. கோடு இப்போது டைம் வந்து 1:50 பக்கமாக ஆயிடுச்சுங்க. 20 மினிட்ஸ் பக்கமாக வெயிட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த வேலையை முடிச்சுட்டு ரோட்டில் போய் தூங்கணும். தூங்கிட்டு நாளையிலேருந்து ஒழுங்காக வேலைக்கு போகணும், லீவ் போடாமல். இப்போது என்ன பிளானிங்னா, இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. இந்த டோல்கேட்லேருந்து சுற்றி இங்கே ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து காட்டு சைடு உள்ளே போவோம். அங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடலாம். மொத்தம் இன்னொரு 30 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு எவ்வளோன்னு சொல்லிடுறேங்க. பெட்ரோல் செலவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன ஒரு காலெல்லாம் போய் இப்போ பெட்ரோல் செலவு பண்ணணும்னு சொல்லி எங்ககிட்டோ சுற்றிட்டு இருக்கிறேன். நான் இந்த கண்டென்ட் எடுக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்குமே அப்படின்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி தான் ரொம்ப டைம் எடுக்கு. ஆனால் அந்த டைமிங் போகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. 2:27 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் 50 கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி. இருங்க காட்டுறேன். $17,898 ஓடி இருக்குது. இன்னும் 900க்கு 2 கிலோமீட்டர் தான் தேவை. கூகுளில் 70 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு. நம்ம இவ்வளவும் ஹைவேல மட்டும் தான் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. அப்படியே திரும்பிடலாம். திரும்பி போகும்போது கண்டிப்பாக பெட்ரோல் தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன்னா 30 to 40 இந்த க்ரீன் கோடுக்குள்ளேயே தான் ஓட்டினேன். அதுவாக கொஞ்சம் மேடும் வந்துச்சு, கொஞ்சம் இறக்கமும் வந்துச்சு. அந்த லாரி வளையுது இல்லைங்க, அந்த வளைவில் தான் நம்மளும் போய் அந்த சைடு திரும்ப போகிறோம். அப்பா எவ்வளோ பெரிய டார்ஸு பார்த்தீங்களா? வர்றான் அடுத்தது. அப்போ அவன் கஷ்டப்பட்டு போவோம், நின்று போவோம். எல்லாம் டன் கணக்கில் தான் இழுத்துட்டு போகுதுங்க. இந்த லாரி எவ்வளோ பெருசுக்கு வருங்க. அது என்ன தான் உள்ளே இருக்கும். இதோட இது 4வது லாரி பார்க்குறேங்க. வெயிட்லாம் கம்மியாக தான் இருக்கும் போலங்க. மூஞ்சி மட்டும் தான் சின்னதாக இருக்குது. இது வரைக்கும் 62 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க மைலேஜ். இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. ஆனால் வரும்போது கொஞ்சம் சொடக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் இந்த பதிவு உடனே நான் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்போம். 67 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க. 70 கிலோமீட்டருக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் தான் தேவை. வண்டி அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் 3 கிலோமீட்டர் வருதான்னு பார்ப்போம். வேறு லெவல் 70 கிலோமீட்டர்லாம் வந்துச்சுன்னா வண்டி திக்கி திக்கி போயிட்டுருக்குதுங்க. 68 வந்துருச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் 70 கிலோமீட்டருக்கு. எப்படியோ ஒன்று போயிரும் தான் நினைக்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டரு போக மாட்டேது வண்டி. போ இன்னும் 2 கிலோமீட்டர் தான். அப்படியே ஒன்று போயிடு. ஆள் உட்கறாப்புல. ஆஃப் ஆகிடாது போ. ஜோலி முடிஞ்சுப்பா. போ 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 முடிஞ்சுப்பா. 70 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர் கம்மிங்க. என் வண்டி இவ்வளோ நாளாக 55 தான் தருன்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் தாங்க 70 கிலோமீட்டருக்கு. ஆனால் வண்டியை படுக்க போட்டால் அது போகணும் 3 கிலோமீட்ரு. இல்லை இந்த வண்டி வாங்கும்போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் செல்ஃபு தான். நமக்கு வண்டி கிடைச்சா போதும், செல்ஃபு வேணும், கிக்கர் வேணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை.
இந்த வேலைக்கு வரும்போது தான் தெரிஞ்சது இந்த செல்ஃபோட முழு பவர் என்னென்னு. செல்ஃபு மட்டும் இல்லைன்னா கிக்கர் அடித்து காலே வலிச்சிருக்கோம். ஏன் கொஞ்சம் கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் ஆகுமே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே மெல்ல மெல்ல விட்டால் போகும். அது இன்னும் 1 கிலோமீட்டர் போகும். போயிடு. வண்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகும். வண்டி படுக்க போட்டால் அது இன்னும் 3 கிலோமீட்டர் போகும். அதனால் நம்ம படுக்க போடுவோன்னா போதும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பெட்ரோல் போடும்போது நம்ம படுக்க போட்டுலாம் நம்ம பெட்ரோல் போடல. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, வண்டி நின்ன வாட்டி படுக்க போட்டு மறுபடியும் அதையும் ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக பெட்ரோல் நம்ம போடல. அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் போட்டு போயிட்டோம். அதே மாதிரி இப்போயும் ஸ்டக்காகி நின்றுச்சு. அது மறுபடியும் படுக்க வச்சு போட்டோம்னா நம்ம பழசில் இருந்த பெட்ரோலோட ப்ளஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்சு 1 லிட்டர் கரெக்டாக முடிஞ்சு. அந்த கீழே சிந்திச்சு இல்லை, அது சிந்தாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போயிருந்துருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் பெட்ரோல் இருக்குல்ல, இந்த பெட்ரோலில் ஊற்றிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இந்த பெட்ரோல் நான் கரெக்டாக ஊற்றுன்னு நினைக்கிறேன். அதுதான் மூடி நம்ப இருந்துச்சு. அதனால தான் அது கரெக்டாக ஊற்ற முடியல. அதை சரி, எந்த பக்கம் ஊற்றுற மாதிரி வண்டியை நம்ம படுக்க போட்டால் போகும் அப்படின்னா, இந்த டேங்க்கு அடி சைடு வந்துட்டு பிக்கேவாக தான் இருக்குமா, இப்படி தான் இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். படுக்க போட்டோம் இந்த சைடில் இருக்க பெட்ரோல் இந்த சைடு வந்துடும். இப்போ நான் ஊற்றுறது கூட இந்த சைடு வர மாதிரி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சென்ட்ரலில் ஊற்றக்கூடாது. சென்ட்ரலில் ஊற்றினா கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் அந்தாண்டியும் போயிடும். அதனால் நம்ம ஊற்றுறதே கம்மியான பெட்ரோல். வண்டி வேறு கார்பரேட்டர் வண்டி. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இல்லை. ஃபியூல் இன்ஜெக்ஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி ஆன் ஆகலை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற 1 லிட்டரையும் ஊற்றிடுவோம். அது ரொம்ப நேரம் அவன் கீழே தள்ளுறதுக்கு. நம்ம வேறு கொஞ்சம் தூரம் அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டோம்ல. அதனால் இதை கரெக்டாக ஊற்றணும். இதில் தான் பெரிய டாஸ்கே இருக்குது. பெட்ரோல் வரி இது வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும்னா கரெக்டாக ஊற்றிடலாம். இது வரைக்கும் இருக்குது மொத்தம் தொல்லை. ஃபைனலி நம்ம வந்து பைக் மைலேஜ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. 70 கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்றைக்கி நம்ம விடிகாலம் தான் செக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம வேலைக்கும் வந்துட்டோங்க. கரெக்டாக 68.5 கிலோமீட்டர் வந்துச்சு. 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கும். நம்ம பெட்ரோல் இங்கே ஊற்றும் போது சிந்திட்டோம். பெட்ரோல் பங்குலையும் கொஞ்சம் சிந்திருச்சா. அப்ராக்சிமேட்டாக 50 ml போயிருக்குங்க. நான் கூட இந்த வண்டி 50-55 தான் தந்துட்டுருக்கு. ஹைவேல போனால் இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் சேர்த்து தரும் அப்படின்னு நினச்சேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஷாக்கிங் ரிசல்ட்டு 70 கிலோமீட்டர். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன்.